வணக்கம். மேற்கத்திய ஊடகங்களும் மோடி விரோத ஊடகங்களும் டொனால்ட் ட்ரம்ப் தமது பதவியேற்பு விழாவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை அழைக்கவில்லை என்ற ஒரு கதையை பரப்பிவிட்டுள்ளன. தரம் குறைந்த ஒரு ஊடகத்தில் அத்தகைய ஒரு செய்தியை காண முடிந்தது. உண்மையில் அந்த ஊடகங்களை எல்லாம் பொறுப்பில்லாத ஊடகங்கள் என்று சொல்வதில் தவறேதும் இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்பின் அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருப்பது போன்று குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த ஊடகத்தில். இதெல்லாம் எவ்வளவு மோசமான செயல் என்பதை சிந்தித்து பாருங்கள். பாரதத்தின் பிரதமர் மோடி என்று மட்டுமல்ல, அது யாராக இருந்தாலும் அவர் பாரதத்தின், இந்த மகா தேசத்தின் பிரதமர் ஆவார். ட்ரம்பின் அழைப்பிற்காக காத்திருக்கும் அளவுக்கு மோசமான நிலை அல்ல இந்திய பிரதமருக்கு உள்ளது. மீண்டும் சொல்கிறோம், பிரதமர் மோடி என்றல்ல, பாரதத்தின் பிரதமர் யாராக இருந்தாலும் ட்ரம்பின் அழைப்பிற்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. முன்பிருந்த தலைவர்கள் அவ்வாறு இருந்திருக்கலாம். ஆனால் மோடி அதிகாரத்திற்கு வந்த பின்னர் உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் இந்தியா தம்மை அழைக்காதா, இந்திய பிரதமர் தங்கள் நாட்டிற்கு வரமாட்டாரா என்று எதிர்பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்திய பிரதமராக உள்ளவர் இந்த உலகில் எந்த ஒரு தலைவரையும் விட சிறிதும் சளைத்தவர் அல்ல. உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள ஒரு நாட்டின் தலைவர், உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தலைவர். அப்படிப்பட்ட பாரத பிரதமர் ட்ரம்ப் என்றல்ல, உலகில் எந்த ஒரு தலைவர் அல்லது நாடும் அழைக்குமா என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நமது பலத்தை இந்திய மக்களாகிய நாம் புரிந்து கொண்டால் உலகமே இந்தியாவை நாடி வரும். இருந்தும் சிலர் அவ்வாறு சொல்ல காரணம், இந்தியா அமெரிக்கா இடையே அல்லது மோடி ட்ரம்ப் இடையே அவ்வளவு நல்ல உறவு நிலை இல்லை, இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட போகிறது என்ற ஒரு தோன்றலை உருவாக்கும் நோக்கம்தான். குறிப்பாக பிரதமர் மோடியை சற்று இகழ்த்தி காட்ட முடியுமா என்ற ஒரு முயற்சியும் இதன் பின்னில் உள்ளது. அவர்கள் சொல்வது போல் ட்ரம்பின் தற்போதைய கொள்கை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி அதே ட்ரம்ப் ஒரு விஷயத்தை கூறியிருந்தார் சமீபத்தில். அது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்ததை நாம் அறிவோம். மோடி எனது மிகச்சிறந்த நண்பர், மிக நல்ல மனிதர், அவையெல்லாம் சரிதான். ஆனால் அவரது தேசம் சார்ந்த விஷயங்களில் மோடியை சமாதானம் செய்ய யாராலும் முடியாது என்று மிகுந்த வியப்புடன் கூறி உலகின் கவனத்தையே ஈர்த்திருந்தார் ட்ரம்ப். அவரது அந்த கருத்து உண்மைதானா என்று யார் வேண்டுமானாலும் தேடி பார்க்கலாம். இந்தியாவின் எதிரி நாடுகளோடு தொடர்பு படுத்தி நாட்டு நலன் சார்ந்த விஷயத்தில் நரேந்திர மோடியின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று பல இடங்களில் பேசியுள்ளார் ட்ரம்ப். மோடியை இந்த அளவு வேறு எந்த அமெரிக்க அதிபரும் புகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, எந்த ஒரு தலைவருமே மோடியை புகழ்ந்துள்ள அளவு வேறு இந்திய பிரதமரையும் புகழ்ந்திருக்க மாட்டார்கள். அதனால் டொனால்ட் ட்ரம்பிற்கு மோடி எப்படிப்பட்டவர் என்பது நன்றாகவே தெரியும். ஒரு நண்பர் என்ற வகையில் சம மரியாதையோடு அழைத்தால் ஒருவேளை மோடி ட்ரம்பின் பதவியேற்பில் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளது. ஆனால் அமெரிக்கா இஸ் கிரேட், நான் அமெரிக்கன், அமெரிக்க அதிபராக உள்ளேன், மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு கீழுள்ள நாடுகளாகும். அமெரிக்க அதிபர் என்ற வகையில் நான் உலகிற்கே அதிபராவேன். எனவே உலகிற்கு ஒரு மன்னனைப் போல் எனக்கு அபிஷேகம் நடக்கும்போது நீங்கள் எமது நிழல் தேசங்களாக, அவற்றின் தலைவர்களாக வந்து வேடிக்கை பாருங்கள் என்ற விதத்தில் அழைத்தால் மோடி நிச்சயம் கலந்து கொள்ள மாட்டார். வேண்டுமானால் அழைத்தமைக்காக எமது ஒரு பிரதிநிதியை அனுப்புகிறோம் என்ற விதத்தில்தான் பதில் இருக்கும். நாம் இங்கு கூறியது போல் அமெரிக்கா தான் சீனாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி. அதனால் அமெரிக்கா இல்லாவிட்டால் சீன பொருளாதாரம் தவிடுபொடியாகிவிடும் என்ற விதத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சீன அதிபருக்கு. அமெரிக்கா தான் சீன பொருளாதாரத்தின் முக்கிய பங்காளி என்பது ஒரு உண்மைதான். அதை உணர்த்தும் விதமாக அழைப்பு விடுத்தால் ஷி ஜின்பிங்கும் எப்படித்தான் அங்கு செல்வார்? காரணம், சம மரியாதை உள்ள ஒரு நாட்டில் தலைவராக அல்ல, ஏதோ ஒரு அடிமை தேசம் போல் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதனால் அங்கு சீன தலைவரும் செல்ல முடியாது. ஒருவேளை சீன அதிபர் அங்கு செல்கிறார் என்றால் அவரது நிலைமை அந்த அளவு மோசம் என்று பொருளாகும். எனவே சீன அதிபர் இப்போது அங்கு செல்ல மாட்டார் என்று அறிய முடிகிறது. ஒருவேளை செல்கிறார் என்றால் அவர் அந்த அளவு மோசமான நிலையில் உள்ளார் என்று புரிந்து கொள்ளலாம். அதனால் பெரும்பாலும் அவரது அதிகாரிகளோ வேறு பிரதிநிதிகளோ செல்லத்தான் வாய்ப்புள்ளது. இங்கு இந்த இந்திய விரோத ஊடகங்கள் குறிப்பிடுவது போல் மோடிக்கு அழைப்பு வந்ததா இல்லையா என்பது தெரியவில்லை. இந்தியாவிற்கு அழைப்பு வந்துள்ளது, அதனால் தான் டாக்டர் ஜெய்சங்கர் அங்கு செல்லவுள்ளார் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. இதன் பின்னில் என்ன நடந்துள்ளது என்பது நமக்கு தெரியாது. மோடிக்கு அழைப்பு வந்திருந்தாலும் இந்த சூழலில் அவரது பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கக்கூடும். பிரதமர் நரேந்திர மோடி மற்ற தலைவர்களை போன்றவர் அல்ல. இந்தியாவின் கௌரவத்திற்கு களங்கம் விளைவிக்கும் விதத்திலான எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டார் பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி.
உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவராக உள்ள மோடி அங்கு சென்று அங்கு ட்ரம்ப் மற்றும் அமெரிக்கர்களின் தற்பெருமை நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டால் அது இந்தியர்களுக்கு அவமானமாக தோன்றும். எனவே முதலில் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அதிபர் பதவிக்கு வந்த பின்னர் இந்தியாவுடனான அவரது அணுகுமுறை என்ன, அவரது நிலைப்பாடு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ட்ரம்பின் சென்ற ஆட்சி காலத்தில் இந்தியா அமெரிக்கா உறவு மிகச்சிறந்த நிலையில் இருந்தது. இம்முறையும் அதுபோலத்தான் உள்ளதா அல்லது கொள்கைகளில் ஏதேனும் மாற்றங்கள் உள்ளனவா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இம்முறை இலோன் மஸ்கிற்கு மிகவும் கடமைப்பட்ட ஒரு நபராக உள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். எனவே இலோன் மஸ்கின் நோக்கங்களையும் அவர் விரும்பும் கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்த விரும்புவாரா டொனால்ட் ட்ரம்ப் என்பதையெல்லாம் சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ட்ரம்பின் சென்ற ஆட்சி காலத்தில் கூட அவர் அதிபரான புதிதில் இந்தியாவுடன் அந்த அளவு நெருக்கம் காட்டியிருக்கவில்லை. ஆனால் பின்னர் இந்தியா அமெரிக்கா உறவு என்பது எக்காலத்தைய சிறந்த நிலையை எட்டியது. எனவே இப்போதைய அமெரிக்க அதிபரின் அவரது நிர்வாகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாமல் உடனடியாக ஓடிச் செல்ல முடியாது இந்திய பிரதமரால். அவ்வாறு ஓடிச் செல்ல இவர் பாகிஸ்தான் பிரதமர் அல்லது கெனடிய பிரதமர் ட்ரூடோ போன்றவர் அல்ல. ட்ரூடோவை ட்ரம்ப் அவமானப்படுத்தி அனுப்பியது போன்ற ஏதேனும் நடந்தால் அது மிக பெரும் அவமானமாக மாறும் மோடிக்கல்ல, பாரதத்தின் 140 கோடி மக்களுக்கு. காரணம், மோடி அதாவது பாரதத்தின் பிரதமர் ஒரு தனிநபர் அல்ல, அவர் ஒரு அமைப்பாகும். இந்த நாட்டின் 140 கோடி மக்களின் தலைமை பிரதிநிதியாவார். இன்று உலகின் மிக வலிமையான தலைவர் அவர்தான். காரணம், அமெரிக்க அதிபராக உள்ளவர் 30 கோடி மக்களின் தலைவராக உள்ளார். அப்படி பார்க்கும்போது அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்டதால் உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்களை விட பல மடங்கு அதிக மக்களின் தலைவராக உள்ள மோடிதான் உலகின் மிக வலிமையான தலைவராவார். போலத்தான் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும். நமக்கும் சீனாவிற்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் இன்று உலகிலேயே 2வது மிகப்பெரிய மக்கள் தொகையின் தலைவராக உள்ளார். அதனால் அவருக்குள்ள பொறுப்புகள் அமெரிக்க அதிபர், ரஷ்ய அதிபர் உட்பட உலகின் மற்ற எந்த தலைவரையும் விட அதிகமாகும். அதையும் விட அதிகமான பொறுப்புகளை கொண்ட தலைவராவார் பாரதத்தின் பிரதமர். எனவே ட்ரம்பின் அழைப்பு எப்படிப்பட்டதாக உள்ளதென்பதை புரிந்து கொண்டுதான் இந்த விஷயத்தில் இந்தியா அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திக்கும். இது ஒரு பதவியேற்பு விழாதான் என்பதால் இந்தியாவின் சார்பில் ஒரு பிரதிநிதி சென்றால் போதும். அதிலும் டாக்டர் ஜெய்சங்கர் செல்கிறார் எனும்போது அவர் அதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்பதில் மாற்று கருத்தில்லை. பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவிற்கு ட்ரம்பையோ அமெரிக்க அதிபரையோ அழைத்திருக்கவில்லை அல்லவா? முன்பு ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற போதும் மோடி சென்றிருக்கவில்லை அல்லவா? 2014 ட்ரம்ப் அமெரிக்க அதிபராகி இருக்கவில்லை. அதனால் அன்று மோடியின் பதவியேற்பு விழாவிற்கு அழைக்கவில்லை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் 2019 ஆண்டு பதவியேற்ற போது அவரை அழைத்திருக்கவில்லை. அழைத்தாலும் அமெரிக்க அதிபர் வரமாட்டார் என்பது தெரிந்த விஷயம்தான். காரணம், அமெரிக்க அதிபர்கள் எந்த நாட்டிலும் கீழ் இருக்கையில் இருக்க மாட்டார்கள். அதேபோலத்தான் மேடையில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் போது ஒரு பார்வையாளராக மோடி கீழ் இருக்கையில் இருக்க முடியாது. ட்ரம்பின் பதவியேற்பு விழாவிற்கு அமெரிக்காவை முழுவதுமாக சார்ந்து இருக்கக்கூடிய, அமெரிக்காவின் கால்களை இறுக பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நாடுகளின் தலைவர்கள் பலர் வருவார்கள். அவர்கள் அமெரிக்காவை குளிர வைத்து அமெரிக்க துதிபாடி பரிசில் பெறும் நோக்கத்தில் அங்கு வருவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் அவர்களில் ஒருவராக உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தலைவரும் உலகின் மிக அதிக மக்களின் தலைவருமான மோடி நிற்க முடியாது. ட்ரம்புடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்காக காத்து கொண்டு நிற்க முடியாது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தலைவர், உலகின் மிக அதிக மக்கள் தொகை உள்ள நாட்டின் தலைவர், உலகின் 2வது பெரிய இராணுவத்தை கொண்டுள்ள நாட்டின் தலைவர், உலகின் 4வது வலிமையான இராணுவத்தை கொண்டுள்ள நாட்டின் தலைவர், உலகிற்கே வழிகாட்டியாய் திகழும் ஒரு தேசத்தின் தலைவர், உலகின் மிகவும் சிறந்த நாகரிகத்திற்கு சொந்தமான நாட்டின் தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் அவரது பதவிக்கு மரியாதை குறைவான எந்த வேலையையும் செய்ய மாட்டார். மோடி தமக்கு நேராக வரக்கூடிய விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் பெரிதாக பொருட்படுத்துவதில்லை. ஆனால் இந்த நாட்டின் மீது யாரேனும் குறை சொன்னால் அப்போது தெரியும் மோடியின் சுயரூபம் என்னவென்று. அதைத்தான் டொனால்ட் ட்ரம்பே வெளிப்படையாக கூறியுள்ளார். அதனால் மோடி ட்ரம்பின் பதவியேற்பு விழாவிற்கு சென்றால் ட்ரம்ப் மகிழ்ச்சி அடைவார். ஆனால் மோடி செல்ல மாட்டார். அமெரிக்க தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்த போது பாரத பிரதமர் மோடி அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் சென்றிருந்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவிற்கு வருகை தருகிறார், நான் அவரை சந்தித்து பேசுவேன் என்று ஒரு நேர்காணலில் கூறியிருந்தார் ட்ரம்ப். அப்போது அவர்களது சிறந்த நட்பின் அடிப்படையில் அவ்வாறு அவர் கூறியிருந்தார். ஆனால் அப்போது மோடி அவரை சந்தித்திருக்கவில்லை. காரணம், அந்த நேரத்தில் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இருந்திருக்கவில்லை. அதனால் மோடி ட்ரம்பை சந்தித்திருக்கவில்லை. அதுபோல் அவரது எதிராளியான கமலா ஹாரிஸையும் சந்தித்திருக்கவில்லை. எனவே மோடியை பொறுத்தவரை ட்ரம்பா பைடனா என்பதெல்லாம் ஒன்றுமில்லை. மோடியை பொறுத்தவரை இந்தியாவின் நலனுக்கான தலைவர் என்பதுதான் முக்கியம்.
முக்கியமாகும். இந்தியாவின் நலனுக்கு உகந்ததாகவே மோடியின் நட்பும் இருக்கும் என்பது அந்த மாமனிதரின் தேசப்பற்றை உணர்த்துவதாகும். எனவே அமெரிக்க அதிபராவதற்கு தேர்தலில் போட்டியிடும் ஒரு வேட்பாளரை சந்தித்து பேசும் அவசியம் இந்தியாவின் பிரதமருக்கு இல்லை. அமெரிக்க அதிபர் என்ன, அமெரிக்கா என்ற நாடே இந்தியாவை மதிக்காவிட்டாலும் வேலையை பார் என்ற நிலைப்பாட்டை நெஞ்சை நிமிர்த்தி சொல்லும் நிலையில் உள்ளது இன்றைய பாரதம். அந்த பெருமை முழுவதும் பாரதத்தின் பெருமைக்குரிய எக்காலத்தைய பிரதமர் மோடியையே சேரும். அந்த அளவு நமது தேசம் மேன்மை அடைந்துள்ளது என்பதை இந்திய மக்களாகிய நாம் தான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டை சுரண்டினால்தான் நாவில் சுவை தெரியும் என்ற விதத்தில் செயல்படும் இங்குள்ள சில கேவலமான அரசியல்வாதிகளின் பொய்ப் பிரச்சாரங்களை நம்பாமல் நமது வலிமை என்னவென்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இங்கு நரேந்திர மோடி என்ற தனிநபருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பாரத தேசத்திற்கும் வேறுபாடு தெரியாமல் பிரதமரை விமர்சிக்கிறோம் அல்லது அவமானப்படுத்துகிறோம் என்று நினைத்து அதன் மூலம் இந்திய பிரதமராக உள்ளவரையும் அதன் மூலம் இந்திய தேசத்தையும் அவமானப்படுத்தும் அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் மோடியை அமெரிக்காவிற்கு முட்டுக் கொடுத்து நடக்கும் அடிமை நாடுகளின் தலைவர்களில் ஒருவரை போல் சித்தரிப்பது கீழ்த்தரமான செயலாகும். டொனால்ட் டிரம்பின் அழைப்பிற்காக காத்திருக்கும் ஒரு சாதாரண பிரதமராக இங்குள்ளவர்களை கூறுகிறார்கள் என்போது அவர்கள் எல்லாம் அன்றாட பிழைப்பிற்காக பேசுகிறார்களே தவிர இந்த நாடு என்ன, இந்த நாட்டின் வலிமை என்ன என்பதை பற்றி எதுவும் தெரிந்து பேசவில்லை அவர்கள். எனவே மக்கள் அத்தகைய பொய்ப் பிரச்சாரகர்களை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அமெரிக்காவின் அணியில் அமெரிக்க துதிபாடி தமது நாட்டின் கௌரவத்தையும் பெருமையையும் அடகு வைக்கும் ஒரு சாதாரண தலைவர் அல்ல மோடி. ஒரு நாட்டின் பிரதமரே காலில் விழும் பெருமையை எந்த அமெரிக்க அதிபரும் இதுவரை பெறவில்லை என்பதை இந்திய மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை எந்த ஒரு நாட்டின் தலைவருக்கோ அல்லது இதற்கு முன்பிருந்த எந்த ஒரு இந்திய பிரதமருக்கோ அத்தகைய ஒரு பெருமை கிடைத்திருக்கவில்லை. ஆனால் ஒரு நாட்டின் பிரதமரே நரேந்திர மோடியின் காலை தொட்டு வணங்கிய நிகழ்வு உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஆஸ்திரேலிய பிரதமர் மோடி தி பாஸ் என்று சொன்னாரே, அதுபோல் இதுவரை எந்த ஒரு நாட்டின் தலைவரையும் மற்றொரு நாட்டின் தலைவர் சொன்னதில்லை. அவரவரையும் அவரவர் நாட்டையும் வேண்டுமானால் பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். அமெரிக்க அதிபர் தான் பெரியவர் என்று அவர்கள் காட்டிக் கொள்வார்கள். பிரிட்டன் மன்னர் தான் பெரியவர் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் உலக நாடுகளின் பார்வையில் அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்களின் ஆதரவை பெறுவதற்காக பணிந்து நடப்பார்கள் மற்ற நாடுகளின் தலைவர்கள். உலகிற்கே அண்ணாச்சி என்று சொல்லிக் கொள்ளும் அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் மோடியிடம் ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டும், எங்கும் மோடி புகழ்தான் என்று புகழ்ந்தாரே, அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோவிலில் பக்தர்கள் முதலில் பூசாரியை மதிப்பார்கள், கடவுளை வணங்குவார்கள். அந்த பூசாரியும் கடவுளை வணங்குவார், கடவுளுக்கு ஆராதனை அபிஷேகங்கள் செய்வார். அதுபோலத்தான் இங்கு உலகமே அமெரிக்காவை மதிக்கிறது. அந்த அமெரிக்க அதிபர் மோடியிடம் ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியாகும் போது இங்கு சாமி யார் என்பதை, அதாவது கடவுள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பூசாரியிடம் சாமி செல்ல வேண்டிய அவசியமில்லை. பூசாரி பக்தர்களுடன் சேர்ந்து சாமியிடம் வருவார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்தியா உலகின் சுதந்திரமான நிலைப்பாட்டை கொண்டு சுயமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மிக வலிமையான நாடாகும். சுதந்திரம் அடைந்த காலத்திலேயே அணிசேரா கொள்கையை அறிமுகம் செய்த தேசமாகும் இந்தியா. எனவே இந்தியா எவரையும் சார்ந்திருக்கவில்லை, எக்காலமும் அதற்கு முயன்றதும் இல்லை. இன்று உலக அளவில் மிக வலிமையான நாடாக உள்ளது. உலக நாடுகளின் தலைமைக்கு தகுதியான ஒரு நாடாக அனைத்து நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டின் பிரதமர் அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் ஒருவரின் அழைப்பிற்காக காத்திருக்கிறார் என்று சொல்பவர்கள் என்ன வன்மத்தில் பேசுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய பிரதமர் அங்கு வர தயாராக உள்ளாரா என்பதை தெரிந்து கொண்டுதான் அமெரிக்கா அழைப்பு விடுக்க முடியும். எனவே டிரம்பின் பிரதிநிதிகள் சமீபத்தில் இந்தியா வந்தபோது அவர் வருவதற்கான வாய்ப்புள்ளதா என்று ஆராய்ந்திருக்கலாம். காரணம், அழைப்பு விடுத்தும் செல்லாவிட்டால் அது நட்பில் சிறிய நெருடலை ஏற்படுத்தும். அமெரிக்க அதிபருக்கு அவமரியாதையாக பார்க்கப்படும். சீனாவை நடத்துவது போல் அமெரிக்காவும் டிரம்பும் இந்தியாவை நடத்தவில்லை. அதனால்தான் அது தொடர்பான தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை. டாக்டர் ஜெய்சங்கர் அங்கு செல்கிறார் என்பது அமெரிக்கா அழைப்பு விடுத்துள்ளது என்பது தெளிவாகிறது. மோடியை அழைக்க விரும்பாவிட்டால் மோடிக்கு கீழ் உள்ள டாக்டர் ஜெய்சங்கரை டிரம்ப் அழைப்பாரா? ஒருபோதும் அழைக்க மாட்டார். எனவே மோடி டிரம்பின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள மாட்டார் என்ற சூழலில்தான் டாக்டர் ஜெய்சங்கர் செல்கிறார். மோடி எங்கு சென்றாலும் இந்தியாவின் கௌரவத்தை உயர்த்தி பிடிக்கும் விதமாகத்தான் செல்வாரே தவிர அங்கு 10-11 ஒரு பரிசில் புலவராக செல்ல மாட்டார். காரணம், மோடிக்கு இந்த நாடும் நாட்டு மக்களும் அவர்களின் கௌரவமும் பெருமையும் மற்ற எதையும் விட பெரியவையாகும். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். ஜெய்ஹிந்த்.